ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற புதன்கிழமை, அதாவது 19/11/2025 அன்று அமாவாசை. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பு. அமாவாசை தோறும் நாம் விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய பித்ருக்கடன் பித்ருதோஷம் நம்மை விட்டு அகலும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால், அதாவது எள்ளும் தண்ணி இறைத்து சிரார்த்தம் கொடுக்கலாம். பெண்களாக இருந்தால் நாம் படையல் போட்டு பிறகு காக்கைக்கும் வைத்து நாம் பாரணியை முடிக்கலாம். அதாவது பெண்கள் எள்ளும் தண்ணியும் இருக்கக்கூடாது. அமாவாசை திதி புதன்கிழமை காலை 10:27 தான் தொடங்குகிறது. அதே மாதிரி மறுநாள் 20ஆம் தேதி பிற்பகல் 12:37 வரை உள்ளது. ஆனால் சூரிய உதயத்தில் வரும் இந்த அமாவாசை தான், அதாவது புதன்கிழமையில் வருகின்ற அமாவாசை தான் நாம் வழிபட வேண்டும். ஆண்களாக இருந்தால் 10:30 மணிக்கு மேல்தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் நாம் வீட்டிலேயே படையல் போட்டு காக்கைக்கும் வைத்து எளிமையாக வழிபடலாம். பிறகு படையல் போடும் பொழுது நாட்டு காய்கறிகளை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது அவரைக்காய், பாகற்காய், வாழைக்காய், அது மாதிரி. அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் நம்மால் முடிந்தால் செய்து வைத்து, சாம்பார், வறுவல், பொரியல் அது மாதிரி செய்து வைத்து நாம் படையல் போட்டு பிறகு காக்கைக்கும் வைத்து, பசுமாடு அருகில் இருந்தால் பசுமாட்டிற்கும் நாம் உணவளித்து அதற்கு பிறகு நாம் சாப்பிட வேண்டும். சிலர் புரோகிதரை அழைத்து பூஜையை மேற்கொள்வார்கள். அப்படி புரோகிதரை அழைத்து நாம் பூஜையை செய்யும் பொழுது நாம் அன்றைக்கே அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதாவது அரிசி, வெல்லம், பிறகு காய்கறிகள், வாழைக்காய், அந்த மாதிரி. முக்கியமாக வாழைக்காய் இருக்க வேண்டும். வாழைக்காய் கொடுக்கும் பொழுது அதாவது நம்முடைய தலைமுறையை வாழையடி வாழையாக சிறக்கும் என்று சொல்வார்கள். கார்த்திகை மாதத்தில் இந்த புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசையை நாம் தவறவிடக்கூடாது. அதாவது புதன் புத்திக்காரகன். புத்திக்காரகன் என்பது அதாவது அறிவு கூர்மை. இது புதன் பகவானுடைய சிறப்பு. இதனால் நம்முடைய பிள்ளைகளின் படிப்பிற்கும், அதாவது முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்க இந்த நாளை தவறவிடாமல் நாம் வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடையும் நாம் அன்றைக்கு மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு பித்தளையோ அல்லது செம்போ தட்டில் அரிசியை பரப்பி அதன் மேலே ஒரு சொம்பு, அதாவது செம்பு அல்லது பித்தளையால் வெள்ளியாலான செம்பில் அதில் நீர், புனிதமான நீரை நிரப்பி பூக்களை தூவி பிறகு நாம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள், பாவங்கள் விலகுவதாக ஐதீகம். வருகின்ற அமாவாசையும் அல்லது அமாவாசை தோறும் நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி தடங்கல்கள் எது இருந்தாலும் விலகி காரிய சித்தி ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது நாம் இந்த முன்னோர்களை வழிபடுவது தவறு எதுவும் இல்லை. இந்த கார்த்திகை மாதத்தில் புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசையை தவறவிடாமல் வழிபட்டு நம்முடைய முன்னோர்களின் ஆசையை நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.